யாருமா அது அழுக்கு தண்ணியை வீட்டுக்குள்ள வச்சிருக்குது? அண்ணே இந்த தண்ணி கீழே ஊத்தாதீங்க. இத குடிச்சாதான் இதய நோய் வராது, நம்ம உடம்புல இருக்க சுகரை கம்மி பண்ணும், கேன்சர் வராது, கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும்னே. அழுக்கு தண்ணி எப்படிமா அவ்வளவு செய்யும்? ஐயோ இது அழுக்கு தண்ணி இல்லனே, நம்ம கருப்பு எள்ளை தான் தண்ணில போட்டு ஊற வச்சிருக்கேன். கண்ணங்கரேன்னு இருக்கு, இது எப்படி இவ்வளவு சரி பண்ணும்? அண்ணே கருப்பு எள்ளு போட்டு தண்ணில ஊற வச்சிருக்கேனே. கருப்பு எள்ளா? எள்ளுனாலே கருப்பு தானே. அண்ணே உங்களுக்கு விவரமே தெரியல. எள்ளுலயே கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, சிகப்பு எள்ளுன்னு 3 விதமான எள்ளு இருக்கு. அண்ணே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா செரிமானம் ஆகல அப்படின்னாலோ, நம்ம ரத்தத்துல அதிகமான சுகர் இருக்குன்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சுகரை கம்மி பண்ணணும் அப்படின்னாலோ, கேன்சர் வரக்கூடாது, நம்ம இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கணும், நம்ம அதிகமா குண்டாக கூடாது அப்படின்னா நம்ம உடம்புக்கு அதிகமா தேவைப்படக்கூடியது ஃபைபர், அதாவது நார்ச்சத்து தான் அதிகமா தேவைப்படும். அந்த நார்ச்சத்து இந்த எள்ளுல தான் அதிகமாவே இருக்கு. இவன் பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் சின்னதா பொடுசா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இவனை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தர்ற சத்து ரொம்ப அதிகம்னே.